அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற கடைசி பாடத்தோட மொழிபெயர்ச்சி தான் பார்க்க போகிறோம். மனித நேயத்தை வளர்க்கும் கதைகளை பெற்றோர் ஆசிரியரிடம் கேட்க. இப்போ கதை சொல்கிற பழக்கமே குறைஞ்சி போயிடுச்சு. எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் கதை சொல்லுங்கள், பேசுக. உங்கள் மீது அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் யார்? நீங்கள் யார் யார் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள்? காரணம் கூறுக. நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் யாருக்கு கொடுப்பீர்கள்? என்ன கொடுப்பீர்கள்? எதற்காக கொடுப்பீர்கள்? பின்வரும் தலைப்புகளுள் ஒன்று பற்றி 3 மணித்துளிகள் பேசுக. பொது நலம், சமூக தொண்டு. படித்து உணர்க. செல்வி பள்ளிக்கூட மைதானத்தில் அமர்ந்து இருந்தாள். அங்கு ஓடி வந்த முத்து, செல்வி, உன்னை தலைமை ஆசிரியர் அழைக்கிறார் என்று கூறியவாறே அவளுடைய சர்க்கர நாட்காலியை தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி தள்ளி கொண்டு போனான். தலைமை ஆசிரியர் செல்வியை 6ஆம் வகுப்பிற்கு அழைத்து சென்றார். வகுப்பறை கதவு மூடப்பட்டிருந்தது. கதவை திறந்ததும் மாணவர்கள் அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்து கூறினர். மெழுகுவர்த்திகள் ஒளி வீசின. காகித தோரணங்களால் வகுப்பறை அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பலூன்கள் பட் பட் என வெடித்தன. மாணவர்கள் அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடினார்கள். செல்வியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சொல்ல கேட்டு எழுதுக. மனித நேயம், கடுக்கன், பசிப்பினி, அன்னை தெரசா, நோபல் பரிசு, கைலாஷ் சத்யார்த்தி, தொழிலாளர், உறுப்பு கொடை, ஹிதேந்திரன், இயல்பு நவிற்றியணி. அகர வரிசைப்படுத்துக. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, 5, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. ஸோ இதை அப்படியே லைனாக எழுதிட்டு அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, 5, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. இதுதான் இதோட அகர வரிசை. கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக. அன்பு, நட்பு, உதவி. பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அரசர் ஒருவர் தம் நாட்டு மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார். அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு ஏரி இருப்பது போல ஒரு ஓவியம் ஒன்று இருந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தியிருந்தனர். ஓர் ஓவியத்தில் ஒரு மலை மேலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மழை கொட்டி கொண்டிருந்தது. சற்று உத்து பார்த்தால் அருவியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று. இவையெல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி என்றார். அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? இக்கதையில் அமைதி எங்கு இருப்பதாக கூறப்படுகிறது? நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்றிருந்தால் என்ன ஓவியம் வரைந்து இருப்பீர்கள்? இக்கதைக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்று தருக. நூல்கள் பல அனுப்ப வேண்டிய பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுக. கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது. நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும். நான் எல்லாரிடமும் அன்பு காட்டுவேன். உறுப்பு கொடையின் இன்றியமையாமையை எனக்கு தெரிந்தவர்களிடம் எடுத்து சொல்வேன். பிறருக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். பிற உயிர்களை துன்புறுத்த மாட்டேன். எப்போதும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்வேன். கலை சொல் அறிவோம். மனித நேயம், ஹியூமனிட்டி. கருணை, மர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். சரக்குந்து, லாரி. மனிதநேயம், ஹியூமனிட்டி. கருணை, மர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். சரக்குந்து, லாரி. ஹியூமனிட்டின்னு மனித நேயம், மர்சினா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ், நோபல் பரிசு. லாரி, சரக்குந்து.
ஸோ இதோட இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி வந்து முடியுது. ஸோ இதில் நம்ம ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து இந்த அகர வரிசைப்படுத்துக பார்த்துக்கோங்க. வச்சு தான் வந்திருக்கு. அமைதி அப்படின்னா என்னது? அமைதி அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருக்கிறது தான் வந்து அமைதி அப்படின்னு கிடையாது. அது எல்லாம் இருந்தும் கூட நம்ம எதுக்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓவியப் போட்டியில் பங்கு வச்சுருந்தா என்ன ஓவியம் வரைஞ்சிருப்பீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹால் தான். அதில் கனவுகளோடு உட்காந்து எக்ஸாம் எழுதக்கூடிய உள்ள கலவரமாக இருக்கக்கூடிய இதயம் அமைதியில் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். ஸோ நம்ம படிக்கமிச்சில் வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பிரச்சனையும் எவ்வளோ போராட்டமும் எவ்வளோ ஆரவாரமும் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நான் படிப்பேன், அமைதியாக இருந்து படிப்பேன் அப்படி கிடையாது. இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருந்து நம்ம படித்து சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம், மேர்சி அப்படின்னா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நோபல் ப்ரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு, லாரி அப்படின்னா என்னது? சரக்குந்து. நன்றி நண்பர்களே.